வணக்கம். இன்னைக்கு நம்ம லா ஆஃப் டார்ட்ஸ் தீங்கியல் சட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டார்ட்னா என்ன, அதோடைய டெஃபினிஷன் என்ன, அதோடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் அதோட வளர்ச்சி வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏன் அந்த லெவலுக்கான வளர்ச்சி இல்லை, டார்ட்னா என்ன, க்ரைம்னா என்ன, டார்ட்டுக்கும் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ஒருத்தருடைய ரைட் வயலேட் ஆயிடுச்சுன்னா அவர் எப்படிலாம் அவரோட ரெமிடியை கேட்கலாம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே இந்த லா ஆஃப் டார்ட்டு கீழே பார்க்கலாம். ஸோ டார்ட் அப்படிங்கிற வார்த்தை ஒரு டார்டம் அப்படின்ற லாட்டின் வேர்ட்லேருந்து வந்துச்சு. டார்டம் அப்படின்னா குருக்கட் ஆர் ட்விஸ்டட், ஒரு இன்கரெக்ட் கான்டக்ட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டவைகளை தெரிந்து செய்கிறானா தெரியாமல் செய்கிறானா அப்படின்னு பார்க்கணும். தெரிந்து செஞ்சாலும் சரி தெரியாமல் செஞ்சாலும் சரி தப்பு தப்பு தான். டார்ட் அப்படின்னாலே ஒரு ராங், இட் இஸ் அ சிவில் ராங். ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனுக்கு ஏற்படுத்தும் தீங்கு. த ஆக்ட், த ராங்ஃபுல் ஆக்ட் டன் பை எ பர்சன் இன்டென்ஷனலி ஆர் ஆக்சிடென்டலி, தெரிஞ்சும் செய்யலாம் தெரியாமலும் செய்திருக்கலாம். ஆனால் இன்னொரு மனிதனுடைய ரைட், லீகல் ரைட் வயலேட் ஆயிடுச்சு பை எ பர்சன் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது என்னோட லீகல் ரைட் வயலேட் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது எனக்கான ரெமிடி என்ன, அந்த எக்ஸ் அந்த தவறை செஞ்சதுக்காக அவருக்கான பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இது ஒரு சிவில் ராங் அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு. அப்போது அந்த இழப்புக்கு காரணமானவனை பனிஷ் பண்ணுறதுனால என்னுடைய இழப்பு சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போது என் இழப்பு சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும், அவருக்கு வெறுமன பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக என்னோட இழப்பை ஈடு கட்டுவதற்கான ஒரு பனிஷ்மெண்ட்டாக அவருக்கு கொடுக்கணும். ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் என் இழப்புக்கு காரணம் அவர், அதற்கான இழப்பீட்டை அந்த எக்ஸுங்கிற பர்சன் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம டார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நாட்டில் இந்த லா ஆஃப் டார்ட் என்ன ரீசனுக்காக பெரிய லெவலில் வளர்ச்சி அடையலை. நமக்கு லா ஆஃப் டார்ட் அப்படிங்கிறது ஒரு கோடிஃபைடு லாவாக, ஒரு சட்டமாக, இதை இப்படி செய்தால் அவருக்கு இந்த தண்டனை அப்படின்னு நம்ம நிறையா சட்டங்கள் நமக்கு இருக்குது. அப்போது லா ஆஃப் டார்ட் அப்படிங்கிறது ஏன் அந்த மாதிரியான ஒரு சட்டமாக நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான காரணமாக கருதப்படுவது என்ன அப்படின்னா, புவர், வறுமை, இல்லிட்ரசி, கல்வி அறிவு இல்லாத தன்மை, அன்அவேர் ஆஃப் ஹவு டு எஸ்டாப்ளிஷ் த ரைட், ஒரு விழிப்புணர்ச்சி இல்லை. என்னோட ரைட் வயலேட் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அதற்கான ரெமிடியை நான் எப்படி கேட்கணும், எங்கே போய் கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. இந்த காரணத்துக்காக தான் த டெவலப்மெண்ட் ஆஃப் த லா ஆஃப் டார்ட்ஸ் இஸ் வெரி ஸ்லோ இன் ஆர் கண்ட்ரி. டார்ட் அப்படிங்கிறது ஒரு சிவில் ராங் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போது ரெண்டு பர்சனுக்கு நடுவில் இல்லை ரெண்டுக்கும் மேற்பட்ட பர்சன் அதில் இன்வால்வ் ஆகி இருப்பாங்க. அப்போ ஒருவர் இன்னொருவருக்கு ஒரு தப்பையோ தவறையோ செய்யும் பொழுது அந்த பாதிக்கப்பட்டவருக்கு பாதிப்பை ஈடு செய்யும் வகையில் நம்ம ஒரு ரெமிடியை கொடுக்கணும். அப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு ராங்ஃபுல் ஆக்ட் நடக்குது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு தீங்கை செய்கிறான். அந்த தீங்கு செஞ்சதுனால ஒருவர் பாதிப்படைகிறார். அந்த பாதிப்புக்கு ஒரு காம்பன்சேஷன், ஒரு ஈடு செய்யும் வகையில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஏ பி ரெண்டு பர்சன் இருக்காங்க. ஏ பியை அடிச்சிட்டாங்க, ஒரு கட்டை எடுத்து அடிச்சிட்டாரு. அப்படி அடிக்கும் போது அவருடைய கைகளில் அடிபட்டுருச்சு. அந்த கையினால தான் அவர் எழுதணும், வண்டி டிரைவ் பண்ணணும், வேறு ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அந்த ரைட் ஹேண்டை தான் அவர் யூஸ் பண்ணணும். அந்த ரைட் ஹேண்டு ரொம்ப அடிபட்டுருச்சு, கட்டெல்லாம் போட்டு ஒரு வாரம் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு தப்பு அடித்து அவரை தூக்கி ஜெயிலில் தான் நம்ம வைக்கணுமா, இல்லை அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால என்ன நடந்துரும், அவர் பனிஷ்மெண்ட் வாங்கிப்பார், ஒரு நாள் ஜெயிலில் இருப்பாங்க, வெளியே வந்துடுவாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது என்னால் இன்னும் ஒரு மாதத்துக்கு வேலை செய்ய முடியாது, எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த தப்பை எனக்கு ஒருத்தர் செஞ்சார் இல்லையா, இந்த தீங்கை எனக்கு செய்தவர் இந்த தீங்குக்கான இழப்பீடை எனக்கு தரணும். ஸோ அதை எப்படி காம்பன்சேட் பண்ணலாம், என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவோ அவர் கொடுக்க சொல்லலாம். ஒரு வாரம் என்னால் வேலைக்கு போக முடியாது, அந்த ஒரு வாரத்துக்கான சம்பளம் எவ்வளோ வருமோ அந்த சம்பளத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ஒரு
கைண்ட் ஆஃப் ரெமிடி நமக்கு கிடைக்குது. அப்போது இந்த டார்ட் லாவோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தீங்கினால் பாதிக்கப்பட்டவர் அந்த தீங்கு அவருக்கு நடக்கலைன்னா எந்த இடத்துல இருந்திருப்பாரோ அந்த இடத்துல அவரை கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த லா ஆஃப் டார்ட்டோட எய்ம். ஸோ இந்த இடத்துல ஒரு wrongful act has happened, it results in an injury or harm to the other person and the other person has to be compensated for it. அவருக்கு ஒரு ரெமெடி கொடுக்கணும் அந்த இடத்துல. ஸோ இந்த ரெமெடி எப்படிலாம் இருக்குது? டேமேஜஸாக கொடுக்கலாம், கோர்ட் ஆர்டர் அண்ட் இன்ஜெக்ஷன். ஸோ இந்த டேமேஜஸ் அப்படின்னா என்ன, டேமேஜ் அண்ட் டேமேஜஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டேமேஜ் அப்படின்னா இன்ஜுரி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு சிவில் ராங், அந்த சிவில் ராங்கோட கண்டினியூட்டியாக என்ன நடக்குது, அந்த இடத்துல ஒரு இன்ஜுரி ஆர் ஹார்ம் ஒரு பர்சனுக்கு நடக்குது. ஸோ அந்த இன்ஜுரி ஆர் ஹார்ம் டு த பர்சன், அதை தான் நம்ம டேமேஜ் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு தீங்கு. இப்போ ஏ ஹர்ட்ஸ் பி அப்படின்னு சொல்லிட்டோன்னா, ஏ பியை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, இல்லை அவரோட ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்திட்டாங்க, ஏதோ ஒரு தீங்கு, ஒரு இழப்பு அந்த இடத்துல நடந்துருச்சு. டேமேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் த காம்பன்சேஷன் கிவன் டு த இன்ஜர்ட் பர்சன். அந்த தீங்கு யாருக்கு இழைக்கப்பட்டதோ அவருக்கான ஒரு இழப்பீடை கொடுக்கறது தான் டேமேஜஸ். ஏ காம்பன்சேட்ஸ் பி ஃபார் த லாஸ். ஏ பிக்கு ஒரு ஹர்ட்டை உண்டு பண்ணிட்டாரு, அப்போ ஏ தான் அந்த பிக்கான காம்பன்சேஷன் எவ்வளோ அப்படின்னு டிட்டர்மின் பண்ணுறோமோ அந்த காம்பன்சேஷனை பிக்கு அவர் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதுதான் டேமேஜ் அண்ட் டேமேஜஸுக்கான டிஃப்ரென்ஸ். இந்த டேமேஜஸ் எப்படியெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பை மீன்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன். ஸோ எதுக்கு இந்த டேமேஜஸை கொடுக்குறோம் நம்ம? இந்த டேமேஜ் நடக்கலை, இந்த தீங்கு ஒருத்தருக்கு நடக்கலைன்னா அவர் என்ன பொசிஷனில் இருந்திருப்பாரோ அந்த பொசிஷனில் அவரை கொண்டு வைக்கணுன்ற ஒரு எய்முக்காக கொடுக்கறது தான் இந்த டேமேஜஸ். அவர் அந்த டேமேஜஸ்னால அவர் இழந்ததை திரும்பி பெறப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரை வைக்கிறதுக்காக கொடுக்கறது. காம்பன்சேஷனுங்கிறது ஒரு அமௌண்ட்டாக நம்ம கொடுத்துடலாம், இல்லை ஒரு பொருளாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். வேற என்ன பண்ணோம்? ரெமிடி அப்படின்னு பார்த்தோம்னா அன்லிக்விடேட்டட் டேமேஜ். அது என்ன அன்லிக்விடேட்டட் டேமேஜ்? லிக்விடேட்டட் அண்ட் அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ் அப்படின்னு இருக்கு. லிக்விடேட்டட் டேமேஜ் அப்படின்னா இந்த டேமேஜுக்கு இதுதான் டேமேஜஸாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, என்னோட பைசைக்கிளை ஒருத்தர் உடச்சிட்டாரு, என்னோட சைக்கிளை ஒருத்தவங்க உடச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சைக்கிளோட விலை 4000னா அதை உடைச்சதுனால இவருக்கு அந்த 4000 ரூபாயை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. இது லிக்விடேட்டட். ஒரு பொருளை சேதப்படுத்தும் போது அந்த பொருளுக்கான விலை என்னவா இருக்கும் அப்படின்னு ப்ரீடிட்டர்மைன் பண்ணி சொல்றது தான் லிக்விடேட்டட் டேமேஜ். வேரஸ் அன்லிக்விடேட்டட் டேமேஜ் அப்படிங்கிறது ப்ரீடிட்டர்மைன் பண்ண முடியாதது. இப்போ என் கை உடஞ்சி போச்சு, இல்லை என்னோட மிஷின் உங்களோட கவனக்குறைவுனாலேயோ இல்லை வேணும்னே நீங்கள் பண்ணனாலேயோ என்னோட மிஷின் ஓடாமல் போயிடுச்சு. அப்போ என் மிஷின் ஓடாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மிஷின் ஓடலை, அப்போ அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு காஸ்ட் ஆகும். அந்த மிஷின் ஓடி இருந்தால் என்னால் ஒரு 1,00,000 ப்ராடக்ட், ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஒரு டூத் ப்ரஷ் மேக் பண்ணுற மிஷின்னு வச்சுக்கலாம், ஒரு 1,00,000 டூத் ப்ரஷ் என்னால் மேக் பண்ணியிருக்க முடியும். இந்த மிஷின் ஓடாமல் போனதுனால என்னால் 2 நாளாக என்னோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாதனால எனக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருந்தது. நான் இத்தனாம் தேதி உங்களுக்கு இத்தனை ப்ரஷ்ஷை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்திருப்பேன், அதை என்னால் கொடுக்க முடியல. அதை கொடுக்க முடியாமல் போனதுனால அந்த இன்னொரு பர்சனுக்கு நான் ரெஸ்பான்சிபிளாக ஆன்சர் பண்ணணும், இல்லை அதற்கான இழப்பீட்டு தொகையை நான் அவருக்கு கொடுக்கணும். அப்போ என்னோட டேமேஜஸை எந்தெந்த ஃபேக்டர்லலாம் நான் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, மிஷினுக்கான ரிப்பேரிங் காஸ்ட்டு, எனக்கும் இன்னொரு பர்சனுக்கும் நடுவில் இருந்த கான்ட்ராக்டை என்னால் நிறைவு செய்ய முடியாத ஒரு காரணத்தினால எனக்கு ஏற்பட்ட இழப்பு, இப்படி பல ஃபேக்டர்ஸை அந்த இடத்துல கன்சிடர் பண்ணி தான் ஒரு டேமேஜஸை அவார்ட் பண்ண முடியும். அப்போது இந்த மாதிரியான டேமேஜஸை தான் அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேமேஜஸ்லேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. பட் இதில் இன்னொரு வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் அ பியூனிட்டிவ் டேமேஜஸ். அதாவது காம்பன்சேஷனை விட அதிகமாக ஒருத்தருக்கு ஒரு டேமேஜஸை அவார்ட் பண்ணுறது. இந்த இடத்துல நான் ஏற்கனவே அந்த டூத் ப்ரஷ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அப்போ என்னோட ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற இடத்துல நான் அவருக்கு இத்தனை ப்ரஷ்ஷு, ஒரு 1,00,000 ப்ரஷ்ஷை 2 நாளில் நான் கொடுக்கல அப்படின்னா அதற்காக நான் வாங்கின அட்வான்ஸை நான் திருப்பி கொடுக்கணும். ப்ளஸ் இதை கொடுக்காம இருந்ததுக்கு ஏதோ ஒரு ஃபைன் அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க, அதை நான் கொடுக்கணும். இந்த மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, அது ஒரு எக்ஸுங்கிற பர்சனால் அந்த ரிப்பேர் ஆகிருக்கு. ஸோ அந்த எக்ஸுங்கிற பர்சன் எனக்கு இந்த 2 அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த மிஷின் ரிப்பேர் ஆனதுக்கான காசு எவ்வளவோ அந்த அமௌண்ட்,
இது மட்டும்தான் என்னோட டேமேஜஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் என்டிட்டியாக நான் இருக்கும்போது எனக்கு என்னோட பேரும் இந்த இடத்துல கெட்டு போகுது, என்னோட ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ என்னோட பேர் அண்ட் ரெப்புடேஷன் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை அந்த இடத்துல டேமேஜஸாக நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், அதுவும் மிகவும் முக்கியம் இல்லையா? ஸோ அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ்னால் ப்ரீடிட்டர்மின் பண்ண முடியாத ஒரு டேமேஜஸ், அதை தான் அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னோட பேர் அண்ட் ரெப்புடேஷன் இதுக்கு எப்படி கொடுக்கலாம்? வந்த டேமேஜஸ் ஒரு 1,00,000 ரூபாய் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். மிஷின் காஸ்ட்டு நான் கொடுக்க வேண்டிய கரெக்டான டைமில் நான் கொடுக்கல, அதுக்கு அந்த கம்பெனிக்கு நான் பே பண்ண வேண்டிய ஃபைனு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 50,000 ரூபாய் வந்துருச்சு. ப்ளஸ் என்னோட ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆனதுக்கு உங்ககிட்ட இருந்து நான் ஒரு டேமேஜஸை கிளைம் பண்ணலாம். அப்போது இந்த ரெப்புடேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு இதற்கான அவார்டு, அதாவது ஒரு ஆர்டர், இவருக்கு நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ சொல்லும் போது இவங்களுக்கான டேமேஜஸ் 50,000 ரூபாய் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 50,000 ரூபாயோ இல்லை இன்ட்டு 3 மடங்காக நீங்கள் அவருடைய பெயர் பிஸ்னஸ் என்டிட்டிக்குள்ளே ஸ்பாயில் ஆனதுனால இன்ட்டு 3 டைம்ஸ் இன்ட்டு 5 டைம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. இதுதான் வந்து பியூனிட்டிவ் டேமேஜஸ். இந்த டாட்டுக்கு நிறைய பேர் நிறைய டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க, லீகல் ஜூரிஸ்ட் எல்லாமே. ஸோ இந்த ஜூரிஸ்ட் எல்லாம் சொன்ன டெஃபினிஷனில் நம்ம ஒரு 2 பேரோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சர் ஜான் சால்மண்ட் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டார்ட் இஸ் அ சிவில் ராங் and the remedy is a common law action for unliquidated damages அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம நாடு ஒரு காமன் லா கண்ட்ரி அண்ட் ஒரு டார்ட்டோட ராங்குக்கு ஒரு காமன் லா ஆக்ஷனை நம்ம எடுப்போம் ஃபார் த அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ், ப்ரீடிட்டர்மின் பண்ண முடியாத ஒரு டேமேஜஸ்க்கு. அண்ட் திஸ் டார்ட், திஸ் ராங் இஸ் நாட் அ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் அ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஏன் ஒரு சிவில் ராங்னாலும் இதை ஏன் இட் இஸ் நாட் அ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கான்ட்ராக்டை பிரீச் பண்ணால் அதுக்கான ரெமிடியை லா ஆஃப் கான்ட்ராக்டுக்கு கீழே நம்ம கேட்டுக்கலாம், அது கீழே நமக்கு கிடைக்கும். ஸோ எ டார்ட் ராங் இஸ் நாட் அ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். எ டார்ட் இஸ் நாட் அ பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். ஸோ ட்ரஸ்ட், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னால இட் கேன் பி கிரிமினல் பிரீச் அண்ட் சிவில் பிரீச். ஒரு சீட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அதுக்கான ரெமிடியை நம்ம எங்கே கேட்கலாம்? கிரிமினல் லா ரெமிடியாக கேட்கலாம். ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அந்த ட்ரஸ்ட்டுக்கான பெனிஃபிஷியரிக்கு பெனிஃபிட்ஸ் எதுவுமே முழுமையாக போய் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டுக்கு கீழே அவருக்கான ரெமிடியை அவர் போய் தேடலாம். இட் இஸ் அ மியர் ஈக்விட்டபிள் ஆப்ளிகேஷன். ஈக்விட்டபிள் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது என்ன, நான் உனக்கு ஒரு விஷயத்தை செய்யும் போது அதற்காக நீங்கள் எனக்கு இன்னொரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு கேட்குறது. ஒரு செக்கை ஒருத்தருக்கு கொடுத்துட்றோம் நம்ம, அந்த செக்கை ஒரு 4 நாள் கழித்து நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும்னு சொல்கிறோம். 4 நாள் கழித்து ஒரு டேட்டு போட்டு ஒரு செக் கொடுத்துட்றோம். அந்த செக்கை எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் பேங்க்கில் போடுறாங்க, பணம் வரல, ஏன்னா நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வைக்கல போதுமான அளவுக்கு. அப்போ இந்த இடத்துல ரெமிடி என்னவா இருக்கும்? இந்த இடத்துல அன்லிக்விடேட்டட் டேமேஜஸா இல்லை லிக்விடேட்டட் டேமேஜ்? அப்போ நம்ம வந்து கேட்குறோம், பணம் இல்லை நீங்கள் சொன்னீங்க நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் போய் அவர் டெபாசிட் பண்ணிடுறாரு, இங்கே காசு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஒரு ஈக்விட்டபிள் ஆப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், இது நீ செய்கிறேன்னு சொன்ன, அதற்காக இதை கொடுத்த, நீ சொன்ன தேதியில் நான் போய் செக்கை ப்ரெசென்ட் பண்ணேன், வரல, இதுக்கு என்ன பண்ணலாம்? அதில் என்ன அமௌண்ட் சொல்லியிருந்தோமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கணும், இல்லை அந்த ஆக்ஷனை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ண வைக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல வருது. ஸோ இதில் என்ன தெரிஞ்சிருச்சு? லா ஆஃப் டார்ட்டுங்கிறது ஒரு சிவில் ராங். எங்கெங்கெல்லாம் அந்த சிவில் ராங்குக்கான ஒரு ரெமிடி வெவ்வேறு ஆக்டில் கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம அந்த ரெமிடியை சீக் பண்ணிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் லா ஆஃப் டார்ட்டுக்கு கீழே ரெமிடியை ஒருத்தன் கேட்கலாம். அப்போது இந்த லா ஆஃப் டார்ட் அப்படிங்கிறது கோடிஃபை பண்ணலை, அதுக்குன்னு ஒரு ஆக்ட் இல்லை. அப்போ நம்ம ரெமிடி எப்படி கிடைக்கும்? இது எல்லாமே ஒரு ஜுடிஷியல் ப்ரிசிடென்ட். இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் இப்படி நடந்திருக்கு. ப்ரிசிடென்ட்ஸ்னால் என்ன, முன்னாடி நடந்த ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ் இந்த கேஸுக்கு இப்படி ஒரு டெசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு டார்ட் லாயராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் இருக்கோ அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் ரிலே பண்ணி இப்படி இருக்குது, நீங்கள் எனக்கு இந்த ரெமிடியை கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். எம்சி செட்டில்வார்ட் அவர் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவரோட பார்வையில் லா ஆஃப் டார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா, இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மேக்கிங் பீப்புள் adhere to standards of reasonable behavior. ஒரு நார்மலாக ஒரு மனுஷன்
எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடக்க வைக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதுதான் லா ஆஃப் டார்ட். விதிமீறல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். விதிமீறல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை ஒரு ஆக்ட் இப்படி சொல்லுது, இல்லை நம்ம இப்படி தான் நடந்துக்கணும், ஒரு குட் கன்ஷியஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதையெல்லாம் தாண்டி தவறான ஒரு பாதையில் போகாமல் இருக்கணும் நம்ம. ஸோ லா ஆஃப் டார்ட் அந்த வேலையை தான் செய்யுது. இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மேக்கிங் பீப்புள் அடாப்ட் டு சர்டன் ஸ்டாண்டர்ட்ஸ். த ரீசனபிள் பிஹேவியர் ஆஃப் பீயிங் அ ஹியூமன் பீயிங். ஒன் should respect the right of others and the interest of the other person. So each and every person should know their right and they should know how to respect others' right. அப்படிங்கிறது தான் இவரோட பார்வையில் லா ஆஃப் டார்ட்டுக்கு சொல்கிற டெஃபினிஷன். வேற என்னெல்லாம் சொல்லலாம்? இன்னொருத்தரோட ரைட்டை இன்ஃப்ரிஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி இன்ஃப்ரிஞ்ச் ஆச்சு அப்படின்னா, அப்படி ஒரு இடையூறோ ஒரு தலையீடோ இன்னொருத்தரோட ரைட்டுக்கு ஒரு பர்சனால் நடக்குது அப்படிங்கும் போது அந்த ராங் டூவர் எப்படி பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறோம். ஸோ அந்த ராங் டூவர் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே விக்டிம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ லா ஆஃப் டார்ட் பொறுத்த வரைக்கும் வாதி பிரதிவாதி அப்படின்னு சொல்கிறோன்னா த பிளெயின்டிஃப் இஸ் அ விக்டிம், ராங் டூவர் இஸ் அ டிஃபெண்டன்ட். ஸோ டிஃபெண்டன்ட் அப்படிங்கிறவங்க விக்டிமுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும். இந்த இடத்துல டார்ட் இஸ் அ சிவில் ராங் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ எல்லா ராங்குமே எல்லா டார்ட்டுமே சிவில் ராங் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சிவில் ராங்காகவும் இருக்கலாம், கிரிமினல் ராங்காகவும் இருக்கலாம். எ ராங் இட் கேன் பி சிவில் ஆர் கிரிமினல் இன் நேச்சர். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரெமிடியை தான் கோர்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. சம் ஆக்ட்ஸ் வில் பி போத் சிவில் அண்ட் கிரிமினல் இன் நேச்சர். அப்போ சிவில் நேச்சரில் இருக்கிறதுக்கு டேமேஜஸும் கிரிமினல் நேச்சரில் இருக்கிறதுக்கு பனிஷ்மெண்ட்டும் கோர்ட் அவார்ட் பண்ணும். அண்ட் it is very clear from the definition of Salmon, the civil wrong is not a breach of contract or breach of trust. So the tort, which is a civil wrong, which is not breach of contract or breach of trust, and it is redressed by unliquidated damages அப்படிங்கிறது நமக்கு clear ஆயிடுச்சு. Civil wrongனா என்ன, criminal wrongனா என்ன? A wrong is violation of right of another person, whereas a criminal law is an act or omission which is an offense punishable under law. So the law says you have to do something. இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதை நம்ம பண்ணாமல் இருக்கோம், it is a wrong. The law says you should not do something, அதை நம்ம பண்ணுறோம், it is again a wrong. So for that wrong you will get punishment. Okay. Civil wrong. Civil wrongனா என்னது? Infringement of the right of other person. So the infringement can be ஒரு பர்சனோட பர்சனல் ரைட்டை இன்ஃப்ரிஞ்ச் பண்ணதா இருக்கலாம், ஒரு பர்சனோட ப்ராப்பர்ட்டியை ட்ரெஸ்பாஸ் பண்ணதா இருக்கலாம், ஒரு பர்சனோட ப்ராப்பர்ட்டியை அவரோட பெர்மிஷன் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு பர்சனோட ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆக்ட் தான் வந்து சிவில் ராங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிவில் ராங்குக்கு என்ன ரெமெடி இருக்கும்? அதுதான் டேமேஜஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். வேறஸ் கிரிமினல் ராங்குக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். இந்த சிவில் ராங் அண்ட் கிரிமினல் ராங்குக்கு இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சிவில் ராங் அப்படின்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் அ பர்சன் பை அ பர்சன். ஸோ அந்த இடத்துல ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க, இல்லை ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. வேறஸ் இன் கிரிமினல் ராங் ஸ்டேட், அதாவது த கவர்மெண்ட், த போலீஸ், they will institute the case against the wrongdoer. Whereas in civil wrong, one person institute a suit against the another person who may be a wrongdoer, or against whom the person who is initiating the suit is claiming a compensation. புரிஞ்சுதா? ஸோ சிவில் ராங்னா ரெண்டு பர்சனுக்கு நடுவில் அவங்களுக்கான சண்டைக்கு என்ன நிவாரணம் வேணுமோ அதை அவங்களே ஒரு இடத்துல போய் கேட்கறது. கிரிமினல் ராங் அப்படின்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஏற்படுத்திய தீங்கிற்காக தி ஸ்டேட், த கவர்மெண்ட், த போலீஸ் வில் இனிஷியேட் த ப்ரொசீடிங் அகெயின்ஸ்ட் த ராங் டூவர். ஸோ சிவில் ராங் இஸ் த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் லீகல் ரைட், கிரிமினல் ராங் இஸ் அன் அஃபென்ஸ். அண்ட் பர்சன் இனிஷியேட்ஸ் அ சிவில் ப்ரொசீடிங், the state initiates criminal proceeding. Compensation or injunction is given here in the civil wrong, whereas a punishment and a fine or only punishment will be awarded in criminal wrong.
இப்போ டார்ட் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அ சிவில் ராங்னு பார்த்தோம். சால்மனோட டெஃபினிஷன் படி டார்ட் இஸ் நாட் அ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஏன் அதை பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டார்ட்டு கீழே நம்ம கொண்டு வரல? டார்ட்டுக்கும் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அ டார்ட் இஸ் அ சிவில் ராங் அண்ட் வி ஹேவ் டேமேஜஸ் ஃபார் த ராங் ஃப்ரம் த ராங் டூவர். இட் இஸ் ரைட் இன் ரெம். ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி ஏங்கிற பர்சனுக்கு 100% ஹீ இஸ் த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அப்போது அந்த ப்ராப்பர்ட்டியை இன்வேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹிஸ் ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி இஸ் அப்சல்யூட். அது அதர் பர்சனுக்கு அதில் ரைட்டே கிடையாது. அப்போது அந்த அப்சல்யூட் ரைட் ஒருத்தருக்கு இருக்குது அப்படிங்கும் போது அந்த அப்சல்யூட் ரைட்டுக்கான டேமேஜஸ் என்ன அப்படிங்கிறத த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் தட் ரைட் கேன் கிளைம். வேரஸ் in breach of contract the remedy is performance. ஒரு விஷயம் நீங்கள் செய்யலை அப்படின்னா அந்த விஷயத்தை செய்ய வைக்கிறது. இட் இஸ் ரைட் இன் பெர்சோனம். உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற ஒரு விஷயம். கான்ட்ராக்டில் என்டர் ஆகிறதுக்கு 2 பர்சன் வேணும், இல்லை 2க்கும் மேற்பட்ட பர்சன்ஸ் இருக்கலாம். ஸோ என்னோட ரைட் இந்த இடத்துல வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அகெயின்ஸ்டாக மட்டும்தான் அதை நான் கேட்க முடியும். ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்னோட வீடு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதுக்கு அகெயின்ஸ்டாக வேறு யாருமே அந்த இடத்துக்கு வர முடியாது, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தம் கொண்டாட முடியாது அகெயின்ஸ்டாக லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள். வேரஸ் if I have given the property to a rent to a particular person for 10 months, அந்த 10 months கழிச்சு அவர் காலி பண்ணலை அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட மட்டும்தான் நான் கேட்க முடியும். பிகாஸ் there is a contract between me and him that for a period of 10 months this particular person can be a tenant in my property அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். In tort, damages are unliquidated. ஏற்கனவே liquidated and unliquidated damageனா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ breach of contractல கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் என்ன சொல்லியிருக்கோ அந்த டேர்ம்ஸை தாண்டி டேமேஜஸ் கேட்க முடியாது unless and until a special circumstance arise. டார்ட்ல motive is relevant. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொல்லிட்டோம் the wrong it can be done intentionally or it can happen accidentally அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இன்டென்ஷனலாக பண்ணாலும் சரி ஆக்சிடென்டலாக நடந்தாலும் சரி விக்டிமை காம்பன்சேட் பண்ணணும், அவருக்கான டேமேஜஸை கொடுக்கணும். whereas in breach of contract motive is mean the breach is irrelevant. அந்த இடத்துல நான் இதை வேணும்னு செஞ்சேனா வேணான்னு செஞ்சேனா அப்படிங்கிறதெல்லாம் கான்செப்டே கிடையாது. கான்ட்ராக்ட் டேர்ம்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா the party to the contract who has breached the terms has to compensate. காம்பன்சேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா டார்ட் பொறுத்த வரைக்கும் காம்பன்சேட்டரி இன் நேச்சர் அண்ட் த காம்பன்சேஷன் இஸ் எக்ஸம்ப்ளனரி இருக்கலாம். whereas in breach of contract it is a compensatory act. ஒரு டார்ட்லால நடக்கிற ராங்குக்கு a minor is held liable, whereas in contract a minor is not liable because the contract act says having a contract with a minor is void ab initio. It is wrong from the beginning. ஒரு மைனர் கூட கான்ட்ராக்டை ஒருத்தர் என்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. லா ஆஃப் டார்ட்டுக்கு கீழே the law fixes the duty violated. எதை செய்யணுமோ அதை செய்யாமல் இருந்திருப்போம், இல்லை எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சுருப்போம், அந்த ராங்ஃபுல் ஆக்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறது. whereas in breach of contract ஏற்கனவே சொல்லிட்டோம் கான்ட்ராக்ட் இஸ் பிட்வீன் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு the parties to a contract will try to fix it first. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணியும் அதை பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் the law will come and play its role there. A tort is a wrongful act. ஸோ எதெல்லாம் wrongful act அப்படின்னு இங்கே போட்டிருக்கேன். ஸோ நியூசன்ஸ் தொல்லை கொடுக்கறது, பேட்டரி அசால்ட் அடிக்கிறது, அடிக்கிற மாதிரி நடிக்கிறது, அதாவது ஒரு ஃபிசிக்கல் எலமெண்ட் இருக்கலாம், ஒரு மென்டல் எலமெண்ட் இருக்கலாம். டெஃபமேஷன் பேருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறது, டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்துறது. த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டோம், டேமேஜ் டு அ ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். ட்ரெஸ்பாஸ் என்னோட இடத்துக்கு அத்துமீறி நுழையிறது, நெக்லிஜென்ஸ் கவனக்குறைவாக இருக்கிறது, இது எல்லாமே இட் அமௌண்ட்ஸ் டு அ wrongful act. ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் டார்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா wrongful act, damage, remedy ஏற்கனவே பார்த்துட்டோம். a civil wrong ஒரு wrongful act இருக்கணும், அந்த ஆக்டை ஃபாலோ பண்ணி ஒரு இன்ஜுரி இல்லை ஒரு ஹார்ம் அந்த இடத்துல நடந்திருக்கணும். அந்த இன்ஜுரியும் ஹார்மும் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பர்சன் ஹூ ஹேஸ் சஃபர்டு
அவருக்கு ஒரு ரெமிடி கிடைக்கணும். இது எல்லாமே தான் எலமெண்ட்ஸ் ஆஃப் டார்ட். ஸோ இந்த எலமெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எலமெண்ட், மென்டல் எலமெண்ட் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ ஆக்ட் அண்ட் ஒமிஷன் ஆஃப் அ டியூட்டி இட் அமௌண்ட்ஸ் டு ஃபிசிக்கல் எலமெண்ட். ஒரு விஷயத்தை செய்யின்னு சொல்லும் போது அதை செய்யாமல் இருக்கிறது, செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது, செய்ய வேணான்னு சொல்கிற விஷயத்தை செஞ்சு வைக்கிறது, இதுதான் வந்து ஒரு ஃபிசிக்கல் எலமெண்ட். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஏ, he is having a property. Without his permission, no one should enter into his property. ஆனால் அந்த இடத்துல போய் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சு அவரோட திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. ஸோ இந்த இடத்துல அது செய்யக்கூடாத விஷயம் ஒருத்தர் செஞ்சுட்டார். ரைட் டு ஓட், எனக்கு ஒரு ஓட்டிங் ரைட் இருக்குது, நான் ஓட்டு போட போகணும். ஆனால் நான் ஓட்டு போட போனப்போ ஒரு அதிகாரி என்னை ஓட்டு போட விடலை. அப்போது இங்கே அவருக்கு என்ன டியூட்டி? அந்த இடத்துல போலிங் பூத்தில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஓட்டு போட வர்றாங்க, அவங்கக்கிட்ட எல்லா ஆவணங்களும் இருக்குது, சரியாக இருக்குது அப்படின்னா அவங்கள ஓட்டு போட அனுமதிச்சிருக்கணும். அனுமதிக்கலை. இங்கே அவரோட வேலையை அவர் சரியாக செய்யலை. ஒமிஷன் ஆஃப் டியூட்டி. ஸோ மேலிஸ் இன் லா அப்படின்னா த ஆக்ட் இஸ் டன் இன்டென்ஷனலி வித்தவுட் எனி காஸ். வேரஸ் மேலிஸ் இன் ஃபேக்ட் அப்படின்னா வித் அன் ஈவில் மோட்டிவ், வித் அ வெஞ்சன்ஸ் த பர்டிகுலர் ஆக்ட் இஸ் டன். இப்போ ஃபிசிக்கல் எலமெண்ட்டில் மேலிஃபிசன்ஸ், மிஸ்ஃபீசன்ஸ் அண்ட் நான்ஃபீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலிஃபிசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா the wrong act is done. What is misfeasance? An improper performance of an act. அப்போ ஒரு நெக்லிஜென்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. நான்ஃபீசன்ஸ், omission to perform an act. ஒரு வேலையை செய்யவே இல்லை. அப்போது இந்த மூணில் என்ன பார்த்துட்டோம்? நம்ம ராங் ஆக்ட் என்னன்னு பார்த்துட்டோம், செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சுட்டாங்க அந்த இடத்துல. மிஸ்ஃபீசன்ஸ், இம்ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸ், செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்யாமல் இருந்திருக்கிறது, செய்யாமலே இருக்கிறது நான்ஃபீசன்ஸ். இன்டென்ஷன் அண்ட் நெக்லிஜென்ஸ், இதெல்லாம் மென்டல் எலமெண்ட்டாக நம்ம சொல்லணும். சரி, ஒரு டார்ட்டுக்கு ஒரு ஃபால்ட் நடக்குது, ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அதுக்கான ரிலவன்சி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் எலமெண்ட்டில் மட்டும்தான் ரிலவன்சி பார்ப்போம். ஃபிசிக்கல் எலமெண்ட்டில் ரிலவன்சி நம்ம பார்க்கறது கிடையாது. மோட்டிவ் அப்படின்றதுமே நம்ம மேலே பார்த்துட்டோம், இன்டென்ஷனலாக பண்ணுற ஒரு விஷயம், ஆனால் அதுக்கு காஸ் இருக்கும், ஒரு இதுக்கு காஸ் இருக்காது அப்படின்னு பார்த்துட்டோம். விச் இஸ் மேலிஸ் இன் ஃபேக்ட், மேலிஸ் இன் லா. அல்டீரியர் மோட்டிவ், மோட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் அன் அல்டீரியர் அப்ஜெக்டிவ். இன்டென்ஷன் அப்படின்னா இஸ் அன் இம்மீடியட் அப்ஜெக்டிவ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏ பிரேக்ஸ் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் பி. இன்டென்ஷன் இந்த இடத்துல உடைக்கணும்னு நினச்சிட்டாரு, அது இம்மீடியட் அப்ஜெக்டிவ். உடைக்கணும்னு நினச்சது இம்மீடியட் அப்ஜெக்டிவ். ஏஸ் அப்ஜெக்டிவ் இஸ் தட் B should not get selected for the job that particular year. So motive, intention, இதில் motive is an ulterior objective whereas intention is immediate objective. இன்டென்ஷனை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த மோட்டிவ்க்கான அல்டீரியர் அப்ஜெக்டிவை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். A breaks the hands of B. ஸோ இங்கே கையை உடச்சிட்டுறது அப்படிங்கிறது இம்மீடியட் அப்ஜெக்டிவ். whereas அல்டீரியர் அப்ஜெக்டிவ் என்ன? He should not perform a particular task. He should not go and write an exam. He should not get job in that particular year by writing this exam. இதெல்லாமே இதுக்கான மோட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் லா ஆஃப் டார்ட்னா என்ன, அதுக்கான மீனிங் என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, கான்ட்ராக்ட் அண்ட் டார்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்ட் டார்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ சிவில் ராங்னா என்ன, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ லா ஆஃப் டார்ட்டோட பேசிக் ஐடியா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போது சோர்சஸ் ஆஃப் லா ஆஃப் டார்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லா ஆஃப் டார்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் கோடிஃபைட். அப்போ நம்ம எப்படி இந்த லா ஆஃப் டார்ட் மூலமாக நமக்கு என்ன ரெமிடி கிடைக்குது, எப்படி இந்த ரெமிடிலாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஆல் ஜுடிஷியல் ப்ரிசீடன்ஸ். ஸோ ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் ஒவ்வொரு டெக்கேடுக்கு எப்படி இவால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் டார்ட்ஸ் பிஃபோர் போபால் கேஸ் ட்ராஜடி அண்ட் ஆஃப்டர் போபால் கேஸ் ட்ராஜடி அப்படின்னே பார்க்கலாம். போபால் கேஸ் ட்ராஜடி அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கேஸ். ஸோ லா ஆஃப் டார்ட்ஸில் எப்படி ஒருத்தர் ஒரு செட் ஆஃப் பீப்புளோட ரைட் அந்த இடத்துல எப்படி வயலேட் ஆச்சு, அதுக்கான என்ன ரெமிடி கிடைச்சிது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள்ஸில் ஃபியூச்சர் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். சோர்சஸ் ஆஃப் லாவில் ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கோர்ட்ஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸ் விச் இஸ் ஹேவிங் காமன் லா சிஸ்டம், இது எல்லாமே நம்மளுக்கான ரெமிடியை தேடும் போது இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே சொல்லியாச்சு, லா ஆஃப் டார்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்
he will rely on various decisions. காமன் லா சிஸ்டம் இருக்கிற கண்ட்ரீஸில் கொடுக்கப்பட்ட டெசிஷன்ஸ், இங்கிலீஷ் கோட்ஸில் கொடுக்கப்பட்ட டெசிஷன்ஸ், இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் நம்ம ஒரு ரெமிடியை கேட்குறோம் இப்போ. ஸோ கஸ்டம், ப்ராக்டிஸ், ஜுடிஷியல் ப்ரிசீடன்ஸ், இது எல்லாமே நமக்கான சோர்சஸ். லா ஆஃப் டார்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ செப்பரேட் லா, பட் ஒன் ஹேஸ் டு see the case laws. இதுக்குன்னு செப்பரேட்டாக கோடிஃபை பண்ணி லா இல்லை, பட் வேரியஸ் கேஸ் லாஸை நம்ம அனலைஸ் பண்ணி அந்த டெசிஷன்ஸ் மூலமாக கரண்ட் நீடு என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி நமக்கான ரெமிடியை நம்ம கேட்கணும். ஒரு டார்ட், ஒரு ராங் டார்ட், அ சிவில் ராங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல யார் இருப்பா? ஒரு விக்டிம் இருப்பாங்க, ஒரு ராங் டூவர் இருப்பாங்க. The victim is called the plaintiff and the wrongdoer is the defendant. So the victim or the plaintiff is a person who suffer a harm or injury, whereas the person who caused the injury is the defendant or the wrongdoer. So இந்த இடத்துல compensation யார் கொடுப்பா? Compensation என்னது? Damages, remedy. So இந்த ரெமிடியை in the form of damages the wrongdoer will give to the victim by means of an order. The wrongful act எப்படிலாம் இருக்கலாம்? It can occur either intentionally or accidentally. நம்ம பார்த்துட்டோம். It can be intentional by means of negligence, and for this the wrongdoer, the defendant, is strictly liable for the wrongful act. So tortல intentional tort, negligence and liability பார்த்தோம். ஸோ இன்டென்ஷனல் டார்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா பேட்டரி அண்ட் அசால்ட், ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட், ட்ரெஸ்பாஸ் டு லேண்ட், ட்ரெஸ்பாஸ் டு சேட்டில்ஸ், கன்வர்ஷன், அன்லாஃபுல் ஹரஸ்மெண்ட், இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி, டெஃபமேஷன். அடுத்து நெக்லிஜென்ஸில் டியூட்டி டு கேர், பிரீச் ஆஃப் டியூட்டி ஆஃப் கேர், ஹார்ம் டு த கிளைமண்ட், நோ ஃபால்ட் லயபிலிட்டி, ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி அண்ட் அப்சல்யூட் லயபிலிட்டி. இன்டென்ஷனல் டார்ட். இன்டென்ஷனல் டார்ட்னா என்ன? ஒரு விக்டிம்க்கு ஒரு ராங் டூவர் இன்டென்ஷனலாக ஒரு இன்ஜுரியை பர்பஸாக காஸ் பண்ணுறது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணும்? த கிளைமெண்ட், த விக்டிம், த பிளைன்டிஃப் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கணும். ஹீ மஸ்ட் ஹாவ் சஃபர்ட். த டிஃபெண்டன்ட் ஆக்ஷன் காஸ் த இன்ஜுரி. ஸோ இப்போ ஒரு கிளைமெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு லாஸ் ஆகிடுச்சு, அந்த லாஸை ஒரு டிஃபெண்டன்ட், அந்த லாஸ் ஆர் இன்ஜுரியை ஒரு டிஃபெண்டன்ட் ஹேஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த டிஃபெண்டன்ட்டோட ஆக்ஷன் கிரிமினல் ஆக்ஷனா இல்லை சிவில் ஆக்ஷனா அப்படின்னு பார்த்தோம்னா த ஆக்ஷன் மே பி கண்டெய்னிங் போத் சிவில் அண்ட் கிரிமினல் ஆக்ஷன்ஸ். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரெமிடி தான் நம்ம கொடுக்க முடியும். அந்த கிரிமினல் ஆக்ஷன், இந்த பார்ட் ஆஃப் த ஆக்ஷனில் கிரிமினல் ஆக்ஷனும் இருக்கலாம், சிவில் ஆக்ஷனும் இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு காம்பன்சேஷன் என்ன, அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கணும். த இன்டென்ஷனல் டார்ட் வில் ஹாவ் த காம்பனண்ட் ஆஃப் either criminal or civil or both, and அதுக்கேற்ற மாதிரி என்ன ரெமிடியோ அதை தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஒரு இன்ஜுரிக்கு கிரிமினல் ஆஸ்பெக்ட் இருந்தாலுமே அதை ஒரு டார்ஷியஸ் ஆக்டாக கன்சிடர் பண்ணி அதுக்கான காம்பன்சேஷனையும் நம்ம வழங்குவோம் நிறைய இடத்துல. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஜுரிக்கு, ஒரு லாஸுக்கு கிரிமினல் லா ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும் அதை டார்ட்டாக கன்சிடர் பண்ணி அதுக்கான ரெமிடி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது காம்பன்சேஷன் நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது, விச் இஸ் த டேமேஜஸ் அவார்டட் ஃபார் தட் பர்டிகுலர் இன்ஜுரி ஆர் லாஸ். ஸோ இன்டென்ஷனல் டார்ட்டில் நம்ம பேட்டரி அண்ட் அசால்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பேட்டரி அப்படின்னா ஃபிசிக்கல் எலமெண்ட் அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஒருத்தரை அடிக்கிறது, டச்சிங் த கிளைமெண்ட், டச்சிங் த விக்டிம், அண்ட் இன்டென்ஷன் டு காஸ் ஹார்ம். Battery means a direct unlawful application of physical force to another person, an intention to cause harm. Example, I intend to commit battery by hitting you on the head. நான் அதை உங்களை அடிச்சிட்டேன் அப்படின்னா யாரை நான் அடிக்கிறேனோ, I have an intention to cause harm by hitting someone on their head, and by hitting them the particular person is dead. The intention to cause harm has resulted in death of a person. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ பேட்டரி அடிக்கணும், ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போது கேன் அ பேட்டரி டேக் பிளேஸ் வித்தவுட் அன் அசால்ட்? ஸோ அதுக்கு அசால்ட்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். கேன் அ பேட்டரி
take place without an assault? Assaultனா என்ன? பேட்டரி அப்படின்னா டச்சிங் ஆஃப் claimant. இன்டென்ஷன் டு காஸ் ஹார்ம். நான் ஒருத்தரை ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணிடுறேன். அந்த ஹார்ம் மூலமாக அவருக்கு ஏதோ ஒரு தீங்கு நடந்துருச்சு. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஐ இன்டென்ட் டு கமிட் பேட்டரி by hitting you in the head and because of that particular act the person is dead. The intention to harm results in death of a person. அப்போ நான் ஒரு அடிச்சதுனால அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ can battery take place without an assault? இங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்கேன்? hitting someone from behind அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ எப்படினாலும் நம்ம அடிக்கிறோம் அந்த இடத்துல. அப்போ அசால்ட்னா என்ன? அசால்ட் மீன்ஸ் an attempt to commit battery. பேட்டரினா அடிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். அசால்ட்னா an attempt to cause a harm. அப்போது ஒருத்தரை போய் அடிச்சிட்டோம் அப்படின்னா அது பேட்டரி. ஒருத்தர் முன்னாடி நின்று கையை மட்டும் ஓங்குறோம் அப்படின்னா அது அசால்ட். அதாவது அவரை பயமுறுத்துறோம், அடிச்சிருவாங்களோ அப்படின்னு நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு பர்சன் நினைக்கிறது. அப்போது நம்மளை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அசால்ட்டுங்கிறது வரும். நம்ம கையை ஓங்குறதா அவர் பார்க்கணும், பார்த்து அவன் நம்மளை அடிக்க வரப்போகிறான் அப்படின்னு நினைக்கணும், நினச்சி பயப்பட்டு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போகணும். அப்போ தான் அது அசால்ட். இதோட கண்டினியூட்டியாக அவர் அடிச்சிட்டோம் அப்படின்னா அது பேட்டரி. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லைட்டில் கேன் பேட்டரி டேக்ஸ் பிளேஸ் வித்தவுட் அசால்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அப்போது இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கலாம்? ஸோ பேட்டரியில் என்ன இருக்கணும்னு பார்த்தோம்? ஃபிசிக்கல் எலமெண்ட் இருக்கணும், அந்த இடத்துல ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் இருக்கணும்னு பார்த்தோம். பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிக்கும் போது உங்களை பார்க்கவே மாட்டாங்க, அந்த இடத்துல அந்த பயம் அப்படிங்கிறது உருவாகவே வாய்ப்பு இல்லை. ஆனால் அசால்ட்டில் an attempt to commit battery, the act should cause a reasonable fear of an imminent battery அந்த இடத்துல இருக்கணும். நம்ம அடிச்சிருவாங்களோ a feeling of fear and anxiety அந்த இடத்துல இருக்கணும். So can assault takes place without battery? அசால்ட்னா என்னது? attempt to commit battery அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல எஸ் ஷோயிங் அ கன் விச் இஸ் நாட் லோடட். அப்போது அந்த கன்னில் புல்லட்ஸ் எதுவும் இல்லைன்னு எனக்கு தான் தெரியும். இஃப் ஐ ஆம் ஷோயிங் த கன் பிஃபோர் யூ, உனக்கு என்ன ஆகும் அந்த இடத்துல? ஃபியர் அந்த இடத்துல உருவாகும், நம்மளை சுற்றுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா அசால்ட்லேயும் பேட்ரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வேறஸ் பேட்டரியில் அசால்ட் இருக்கலாம். ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் means an unlawful confinement or restraining the claimant. So claimant அப்படிங்கிறவரை victim அப்படின்னு பார்த்துறோம். restraining the claimant in a bounded area and the claimant should know that. false imprisonmentனா நான் தான் ஒரு இடத்துல இருக்கேன், என்ன ஒரு இடத்துல ஒருத்தர் பூட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ரூமை விட்டு என்னால் வெளியே போக முடியாது, நான் அந்த ரூமுக்குள்ளே இருக்கேன், அந்த ரூமை விட்டு என்னால் வெளியே போக முடியாது. இட் இஸ் கால்டு ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட். அண்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள், கீழே நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். யூ ஆர் ட்ராப்டு, ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டேன், ஆனால் ஒரு டிவியை போட்டு விட்டு நீங்கள் பார்த்துட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பூட்டிட்டு போயிட்டேன். பூட்டிட்டு போய் நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு போகணுன்னா எனக்கு நான் கேட்குறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் ஏதோ கேட்குறேன், அதை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ரூமை திறந்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறோம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறோம். அவங்களும் போயிடுறாங்க. இப்போ அந்த பர்சனுக்கு அவங்கள ஒரு இடத்துல அன்லாஃபுல்லாக கன்ஃபைன் பண்ணி வச்சுருந்தோம், அந்த இடத்துல அடைச்சி வச்சுருந்தோங்கிறது அவங்களுக்கே தெரியலை. அப்போ இது ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. த கிளைமெண்ட், த பர்சன் ஹூ ஹேஸ் சஃபர்டு ஷுட் நோ தட் ஹீ இஸ் பீன் கன்ஃபைன்டு அந்த இடத்துல இருக்கணும். ஓகே, ஆனால் இது தப்பு தானே? ஆமாம், இது தப்பு தான். ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்னா என்னது? அன்லாஃபுல் கன்ஃபைன்மெண்ட். த ராங்ஃபுல் ஆக்ட் கேன் அக்கர் எய்தர் இன்டென்ஷனலி ஆர் negligence on part of the wrongdoer, the defendant strictly liable for the wrongful act. The intentional tort என்னலாம் அப்படின்னு பார்த்தா it is battery and assault, false imprisonment, trespass to land and trespass to chattels, conversion, unlawful harassment, invasion of privacy, defamation. இதெல்லாமே intentional tort. negligence, negligenceல என்னலாம் இருக்கு? duty to care, breach of duty of care, harm to the claimant. இதெல்லாமே நெக்லிஜென்ஸில் இருக்கணும். ஒரு பர்சனுக்கு ஒரு டியூட்டி டு கேர் இருக்கணும், அதை அவர் ப்ரீச் பண்ணியிருக்கணும், அதை செய்யாமல் இருந்திருக்கணும், இல்லை ஒழுங்காக செய்யாமல் இருந்திருக்கணும். அதோட கான்சிக்வன்ஸாக கிளைமெண்ட்டுக்கு ஒரு ஹார்ம் நடந்திருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் நோ ஃபால்ட் லயபிலிட்டி, வேர் வீல் சி அபவுட் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி அண்ட் அப்சல்யூட் லயபிலிட்டி. ஸோ இது எல்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.